அவர் ஆல்ரெடி அவர் பேரில் ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு. ஏழை எளியவங்களுக்கு செஞ்சுட்டு வர்றாரு. கல்வி படிப்புக்கு அவங்க மருத்துவத்துக்கு உதவி பண்ணிட்டு காரணம் ஜாக்கி சான் ரொம்ப வறுமையிலேருந்து வந்தவர். அவரே சொல்றாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல காசுக்காக. அதனால காசு வந்து அது ஒரு வழி தெரியும் எனக்கு, இல்லாதவங்களோட நிலை தெரியும், அதனால நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஒரு மேடையிலே அறிவிச்சார் 3400 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்கு. யார் சொல்லுவா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ இருக்குன்னு? 3400 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எல்லாத்தையுமே என்னோட அறக்கட்டையில் ஏழை எளியவங்க கல்விக்கு போய் சேர்ற மாதிரி நேரடியாக நானே நிர்வகிக்கல. அவர் என்ன சொல்றாரு, பிரித்து அப்படியே செட் பண்ண போறேன். அதுலேருந்து வர ஒரு வட்டியாவோ ஏதோ ஒன்றாவோ அது கடைசி வரைக்கும் பயன்படுறது. இன்னொரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு கூட அது பயன்படுற மாதிரி இன்னைக்கே பிரித்து கொடுத்தா எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படி சொல்லியிருந்தாரு. அப்போ உங்க பிள்ளைக்கு கொடுக்கலையா? என் பிள்ளை வந்து என்ன மாதிரி ஜெய்சி, நான் என்ன மாதிரி திறமையானவன். அவர் இடையில ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டார். அதுதான் அவருக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், உங்க அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான்னு தப்பா நீ தப்பு பண்ணிட்ட, இந்த பணம் உன்னை தவறாக்குது அப்படின்னு அவர் பேட்டி இருக்கு. என்னோட பணம் என் பிள்ளைய நல்வழிப்படுத்தாம விட்டுருச்சுன்னு சொல்லி பேட்டி செஞ்சார். ஸோ என்னோட பணமே உனக்கு தப்பானதாயிட்டு, அதனால இந்த பணம் வந்து நமக்கு வேண்டாப்பா, என் பிள்ளை ரொம்ப திறமைசானவன், அவன் சம்பாரிச்சுப்பான், அவனுக்கு தேவையானது அவன் சம்பாரிச்சுப்பான் அப்படி சொன்னார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தான் பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது தேடி வைக்கணும்னு பிள்ளைகள்கிட்ட தவறான விஷயத்தான் தேடி வைக்கிறோம். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள் 3ஆம் தலைமுறைகள் அட்ரஸ் எல்லாம் போயிடுது. காரணம் உழைக்க கற்றுக் கொடுக்கவே இல்லை.